மானம் கெட்ட தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் இப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையை ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? மானம் கெட்ட தமிழ்நாட்டின், அப்போ தமிழ்நாடு மானம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் மானம் கெட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரா? முதல்வர் இப்படிலாம் திட்டலாமா? இப்படிலாம் திட்டியிருந்தால் கடந்த ஆட்சியிலும் சரி அதுக்கு முந்தைய ஆட்சியிலும் சரி கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. சாதாரண மக்கள் யாராவது இப்படி பேசுகிறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, எம்எல்ஏ இப்படிலாம் பேசினா அரெஸ்ட் பண்ண மாட்டிங்களா? சட்டம் என்ன சொல்லுது? அந்த வீடியோ கிளிப் இது உங்களுடைய பார்வைக்காக. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா, பூட்டி பாரு சட்டமன்றத்தை. மானம் கெட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, சட்டமன்றத்தை பூட்டி வைக்கணுமா, எலும்பு உடைச்சிட்டு தான் வருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. 1.68 இல்லாட்டி 1.73 கோடி மனிதர்கள் ஓட்டு போட்டு தான் அவங்கள வின் பண்ண வச்சுருக்காங்களே தவிர சும்மா வந்து அவர் உட்காரலை. அப்போ அத்தனை மக்களையும் மானம் கெட்டவங்க, எலும்பு உடச்சி போடுவேன், அநாகரிகமான பேச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க? திமுக பேசி வளர்ந்த ஒரு கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே திமுக பேசியே அழிந்து போகிறது அப்படிங்கிறத சமீப காலங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு எக்ஸாம்பிள் இல்லாமல் நம்ம பேசிடுவோமா? கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்கும் தானே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கொள்ள ஆசை இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஆனால் நிறைய பேர் பயந்துட்டும் இருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக செய்கிறோம்? ஒரு கோல் இருக்கும். சில நபர்களுக்கு ஒரு கல்யாணம், இல்லாட்டி அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கணும். பட் நாம் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா? கண்டினியூ ஆச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அடுத்தடுத்த வேல்யூவை கம்பெனியே போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ண வச்சுட்டாங்கன்னா மாத ப்ரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் கொடுக்குறாங்கன்னா ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் தானே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உருவாகி இருக்கிறது. பஜாஜ் லைஃப் நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ரெகுலர் நிஃப்டி கிடையாது. நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ்லேருந்து 30 நிறுவனங்கள் அண்டர் வேல்யூடா, அதே நேரத்தில் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். போன வருஷம் மட்டுமே 15.4% இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. கம்பேரிட்டிவ்லி மீதம் இருப்பது 5-6% தான் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்காக ஃபியூச்சரில் இது கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். இந்த என்எஃப்ஓ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தான் நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா தமிழ்லேயே கால் பேக் ஆப்ஷன் இருக்கு. NAV 10 ரூபாய், வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்மில் ஒரு 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கனால மாசம் உங்களால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் தான் நீங்கள் இதில் சேரணும் என்பதும், ரொம்ப குறைவான நாட்கள் மட்டும்தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், பேசியே தமிழ்நாட்டை வளர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இல்லை தமிழ்நாட்டை வேண்டாம் திமுகவை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் பிரியா அவர்கள் தான். இப்போ புரோட்டோகால் பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம கவனிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா உணவகத்தை பற்றி நேற்று முந்தானத்தை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு மாதத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா, இந்த மாதம் வந்து அவங்களுக்கு 1 கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அவங்களுக்கு பொருட்களை போல். அது எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லலாம்? 2022ஆம் ஆண்டு அம்மா உணவுகள் தரமும் விற்பனையும் படிப்படியாக உயர்ந்து வந்துள்ளது. 2025-2026 நிதியாண்டில் 7 கோடி செலவில் அம்மா உணவகங்களின் இயந்திரங்கள் மற்றும் பாத்திரங்கள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்டன. நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணி அம்மா உணவகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. திடுதிப்புனி ஆட்சி மாற்றம் வந்ததுனால அவங்க 1 கோடிக்கு மேலே என்ன காணிக்கிறாங்க, லாபம் காண்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய போர், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இப்படின்னு சொல்லி பல போர் இருந்ததுனால அம்மா உணவகத்தில் என்ன கேஸ் கிடைக்காம இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இடத்த மூடிட்டோம். அதனால தான் கம்மியாச்சே தவிர எல்லாம் 1 கோடிக்கு மேலே தான். இதே புரோட்டோகால் பிரியாக்கா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அம்மா உணவகத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அம்மா உணவகத்தில் எண்ணிக்கை குறைஞ்சதுனால தான் நாங்கள் நிறைய அம்மா உணவகத்தை மூடிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான ப்ரூஃப் இருக்கு. எடிட்டர் இந்த வீடியோ அது இல்லாமல்
அம்மா உணவகங்கள் சூறையாடப்பட்டது அப்படிங்கிறத நேஷ்னல் மீடியா வர டெலிகாஸ்ட் பண்ணதை மறந்துட்டிங்களா என்ன? புரோட்டோகால் பிரியாக்கா மறந்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்த பிறகு மறுபடியும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, இதனால தான் அம்மா உணவகத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் காசு வந்துட்டுருக்கு, விஜய் அவர்கள்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டோம். அம்மா உணவகத்தில் அங்கே சாப்பிடக்கூடிய மனிதர்கள் ஏகப்பட்ட யூடியூப்பில் அவங்க போய் பேட்டி எடுத்திருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் போய் புரோட்டோகால் பிரியாக்கா பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். புரோட்டோகால் பிரியாக்கா அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம்டிஏ தான். ஏன்னா அப்போவே நம்ம அண்ணன் வந்துடுவார், வேறு யாருமே கிடையாதுங்க. முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் வந்துடுவார். சிஎம்டிஏ அது பெருநகர வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஎம்டிஏ இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் ஒரு 200 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. பொறுப்புகளை மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க திட்டம் அப்படிங்கிறத ஒரு செய்தி ஊடகம் வழியாக நான் பார்த்து கொண்டேன். சென்னை பெருநகர வளர்ச்சி முகமை தனது 50 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக கடுமையான நிதி பற்றாக்குறையை சந்தித்து முற்றிலும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தன்னாட்சி பெற்று அரசு நிதியுதவி இல்லாமல் சுயநிதி அமைப்பை திறம்பட செயல்பட்டு வந்த இந்த முக்கிய நகர திட்டமிடல் தற்போதைய தாவேக அரசின் மோசமான நிதி நிர்வாகம் மற்றும் திட்டமிடல் இல்லாத செயல்பாடுனால் அரசிடம் கையேந்தும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ சிஎம்டிஏ தாவேக அரசாங்கம் வந்ததுலேருந்து 200 கோடி ரூபாய் வந்து கேட்டு நிற்கிறாங்க. எனக்கு புரியலை. 65 நாளில் ஒரு 70 நாள் 80 நாள்னு வச்சுக்கோங்களேன், 80 நாள்லேயே சிஎம்டிஏ கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிறத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது? அப்படின்னா இதுக்கு முன்னாடி செய்த நிர்வாகம் தானே தப்பு. அதை மறைப்பதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் தாவேக ஆட்சி வந்ததுலேருந்து சிஎம்டிஏ லாஸில் இருக்குது சார், அப்படியே லாஸில் இருந்தாலும் சார் 80 நாட்களில் 200 கோடி ரூபா லாஸ் எப்படி சார் வரும் அப்படிங்கிறது அதெல்லாம் தெரியலை. ஆனால் ஊடகத்தில் அப்படி ஒரு செய்தியை பார்த்திருக்கிறேன். எப்படியெல்லாம் கலர் கலராக ஃபிலிம் போட்டுறாங்க பாருங்களேன், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. இன்னுமா நம்மளை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலை. அடுத்ததா துரந்தர், திமுகவில் ஒரு துரந்தர் இருக்காங்கப்பா. அது வேறு யாருமே கிடையாது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் டைமில் அவங்கள பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரோல் மெட்டீரியாவே மாறி இருந்தது. அதன் பிறகு அவங்களே சொன்னாங்க, என்ன போய் துரந்தர்னு சொல்கிறாங்க, யார் என்ன போனாலும் சரி நான் திமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போவும் ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாவேகாக்குள்ள ஒரு துரந்தரை நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். அவர் வேறு யாரும் கிடையாது, நிர்மல்குமார் அவர்கள் தான். அவர் எங்களுடைய ஸ்பைங்க, நாங்கள் தான் அவர் அனுப்பி விட்டுருக்கோம். தாவேகாவை சோழி முடிச்சுட்டு இங்கிட்டு வந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லி நிர்மல்குமாரை நாங்கள் ஏவி விட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வி உதயகுமார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிர்மல்குமார் அவர்கள் துரந்தரா இல்லை பக்கா துப்பாக்கி மெட்டீரியலா அப்படிங்கிறத போக போக நம்ம பார்த்துடலாம். எம்ஜிஆருக்கும் உனக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டுமா, இருக்கும் இடைத்தேர்தலில் நீ எவ்வளவு பேசினாலும் ஒரு இடத்தில் கூட உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ விஜய் அவர்களை மறுபடியும் கொச்சையாக பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வீடியோ உங்கள் பார்வைக்காக. எம்ஜிஆருக்கு உனக்கு யானி வச்சா எட்டுமா? அவருடைய வரலாறு என்ன? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கலாம்? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறது நடிகை அப்படின்னு சொன்னால் நான் திருசாவை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஐயோ, இனி வரக்கூடிய விஷயங்களெல்லாம் பேசும்போது நான் அதையும் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற போகிறது. அதற்கு எல்லாருமே இந்த போராட்டத்தை பெருசாக செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின வீடியோ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா திருச்செந்தூரில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதற்கான கேட்டு மூடப்பட்டிருக்கு. சார் அது இந்த ஆட்சி காலத்தில் கடந்து போய் முதல்லையே மூடி தானே இருந்துச்சு, மூணதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. எந்த கேள்வி இப்போ திறக்கணும், நாங்கள் இப்போ ஆட்சியில் கிடையாதுல்ல, அதெல்லாம் இப்போ திறந்தாப்பா ஆகணும், அதுக்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம், முழு வீச்சுடன் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஏதோ ஒரு பிளானிங் இருக்குது. 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், 6 மாதம்னால அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நம்ம நாட்டில் தானே மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு தெளிவாக அவ்வளவா பக்கா பிளான் போட்ட மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறதே அவர் தான் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். எப்பொழுதும் சொல்வேன், இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். அப்போ 6 மாதத்தில் உண்மையிலேயே முதல்வர் விஜய் அவர்களுடைய தாவேக அரசாங்கம் கவிழ்ந்து விடுமா அப்படின்னு கேட்டால், சார் எம்எல்ஏ பேரம் நேற்று கூட 2 பேரை கொத்தா தூக்கியிருக்காங்க, 2 கோடி ரூபா ஹாட் கேஷ் கையில் வச்சுருக்காங்க. சார் முன்னாள் சிஎம்ஏ 10,000 ரூபா தான் சார் அவருடைய கேஷ் இன் ஹேண்ட் காண்பித்திருந்தார். இவங்க என்ன சார் 2 கோடி 3 கோடி அசால்ட்டாக 35 கோடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்குது.
அதை விட இன்னொரு கூத்து இன்னைக்கு பார்த்துக்கோங்க, சென்னை விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பெரிய கூட்டம், எல்லாம் திமுக கட்சிக்காரங்க, கருப்பும் சிவப்புமா இருந்தாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வராரு பார்த்துக்கோங்க. இந்த விமான நிலையத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது இப்போ பயங்கர ஃபேமஸாக மாறி இருக்கு. எப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஃபேஷன் அப்படிங்கிறதுல அந்த ஃபேமஸாக இருக்கும், அதே மாதிரி இந்த விமான நிலையத்தில் பெரும் கூட்டம் கூட்டுவது அப்படிங்கிறது தான். அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கூட்டம் பெரிய ஒரு கூட்டமாக இருந்தது. அதன் பிறகு சீமான் அவர்கள் வந்த போதும் கூட்டம் பெருசாக இருந்துச்சு. சொல்லவே வேணாம், விஜய் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னாலே அங்கே கூட்டம் கூடிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. திருதுப்புன்னு பார்த்தா ஒரு அறிவிப்பு வருகிறது. இப்போ இல்லையா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம், எங்கள் லண்டன்லேருந்து வரணும் பார்த்தீங்களா சார், 15 நாள் ட்ரிப்பு போயிருந்தார்லாங்க, அது முடிதான். அப்போ லண்டன்லேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம். அதனால் 8:30 மணிக்கு தான், இரவு 8:30 மணிக்கு தான், அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னனால அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் சோகமாக இருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓபிஎஸ் அவர்களுங்க, பன்னீர்செல்வம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்களும் அங்கே வந்திருந்தார் என்பதும், மறுபடி வாடிய முகத்துடன் வீட்டுக்கு போனார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடப்பா, நல்லா இருக்கியா. ஆனால் திமுக இனிமேல் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக போகிறது. ஏன்னா சார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார், இனி எல்லாம் ஏறுமுகம்தான். 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துருன்னு சொல்லியாச்சு. 70 நாள் ஆயிடுச்சு. 70 நாள்னா 2 மாதம் கழிஞ்சு போச்சு. அடுத்ததாக இன்னும் ஒரு 30 நாள், 90 நாள், 120 நாள் அப்படின்னு சொல்லும்போது 6 மாதம் தானே கெடு கொடுத்துருக்காங்க. 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும், திமுக ஆட்சிக்கு அமையும், இல்லாட்டி அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. பட் சம்திங் ஏதோ இன்டர்னலாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் போலீஸ் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறத 35 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு பேசப்பட்டதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. கடைசியாக விஜயன் அவர்கள் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த கேஸ் இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கு. நேற்று கூட 2 அரெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி திமுக நகர்ந்து வருகிறது. திமுகவில் இப்போ பெருசாக முதல்லாம் பேசின ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ட்விட்டர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகக்காக பேசினவங்க இப்போ யாருமே பேசுறது கிடையாது, அதிகமாக பேசுறது கிடையாது. ஏதாவது 1-2 கருத்தை மட்டும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்டாக இருந்துடுறாங்க. ஆனால் கடந்த முறை எல்லாமே அவங்க 24 மணி நேரமும் ட்விட்டர்லேயே இருப்பாங்க. யார் திமுகக்கு எதிராக பேசினாலும் சரி, ஏதாவது ஒரு கொள்கை திமுகக்கு எதிராக வந்தாலும் சரி, உடனடியாக அதை கொண்டு வந்து அதை ப்ரூஃப் காண்பித்து அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துலேருந்து ப்ரெஷரை கொண்டு வந்து திமுகக்கு எதிராக பேசினவனுடைய அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு, இல்லாட்டி அவனே டிலீட் பண்ணி ஓடுற அளவுக்கு அவங்களுடைய ட்விட்டர், அவங்களுடைய வேகங்கள் எல்லாமே இருக்கும். நானும் பார்த்து வியந்திருக்கிறேன், இப்படி ஒரு கூட்டமாக திமுகக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அந்த கூட்டம் காணாமல் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்சி பசங்க உள்ளக்கு வந்தது தான். உண்மையான ஜென்சி பசங்க வந்தால் அவங்க இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரைடு கொத்தூஸ்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இந்த ப்ரைடு கொத்தூஸ், ப்ரௌடு கொத்தூஸ், நோ ப்ரைடு கொத்தூஸ், ஓகே. அப்போ இந்த ப்ரைடு கொத்தூஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இணையதளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவங்களுடைய வீடியோ நெகட்டிவாக திமுகவை கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அவங்க ஓடி வந்தது, இப்படி செஞ்சது, ஜூலியக்காலாம் வந்தது. இப்போ ஜூலியக்காலாம் அட்ரஸே தெரில, தெரியுது அவங்களுக்கு. வாசல் பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி ஜூலியெல்லாம் மிரட்டி விட்டாங்க போல். இப்போ நிறைய பேர் அந்த ப்ரைடு கொத்தூஸில் இருந்தவங்க ஒருத்தர் நேற்று ஒரு வீடியோ பதிவு பண்ணுறார். இதுக்கு முன்னாடி திமுக களமாடிய ஒருத்தர் ப்ரைடு கொத்தூஸை பற்றி என்னடா இப்படி பண்ணுறீங்க, இதுக்காகடா நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. சில வார்த்தைகள் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாகவே திமுக காரங்க பேசும்போது அடுத்தவனை பற்றி பேசினா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. இதில் அவர் ஆல்ரெடி திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய நபர் ட்விட்டர்லன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நமக்கு எதிராக நம்ம சித்தாந்தம் காலியாகி கொண்டிருக்கிறது, நம்முடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்க அந்த வெறுப்புலலாம் சேர்ந்து அந்த ப்ரைடு கொத்தூஸ்க்கு எதிராக சில வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார். உடனடியாக அந்த ப்ரைடு கொத்தூஸ் என் மனசு நொந்துருச்சு தெரியுமா. இதே மாதிரி ஆட்களால் எத்தனை இளைஞர்கள் திமுக விட்டு விலகப் போகிறார்கள் தெரியுமா. நான் இனிமேல் இந்த கட்சியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். மக்கா எடிட்டர் அதில் வரக்கூடிய கெட்ட வார்த்தைக்கு மட்டும் பீப் போட்டுருங்க, கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை போடுங்க. மக்கள் என்ன உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பேய்க்கும் சண்டை, அதை நாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்ல. ரிமூவ் பண்ணியிருப்பேன். நான் ஒன்றும் தாவேக்கா மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத ஆள் கிடையாது, அதை பண்ணியிருப்பேன். ஆனால் கேட்கறது மாட்டீங்களான்றது, அப்புறமா இது கூந்தலா இருக்குதுன்றது, இதெல்லாம் திமுகவில் இன்னமும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் எதை நம்பி நாங்கள் திமுகக்கு வருவோம். வேலையும் போயிருக்கு அதனால திமுக பேசுறதால. எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க நின்று பேசுறது காரணம் ஒரே ஒரு இதுதான், கொள்கையை தாண்டி அதை அந்த ஸ்டாலின் அவர்களை நாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கறதா தான் நாங்க இங்க இருக்குமே, இளைஞர்கள்லாம் இங்க இருக்கும். நாங்க போடுற வீடியோவெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு தப்புன்னா உங்களுக்கு அவ்வளவு அக்கரன்ஸா நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி தானே கேட்டு இருந்திருப்பீங்க. நான் பெரும் வருத்தத்தோட பண்றேன் இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன வீடியோ ரிமூவ் பண்ண சொன்னீங்க, ஆனா
கேட்குற வீடியோ நீங்க ரிமூவ் பண்ணலாம், அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணல. சுயமரியாதைக்காரன் என் போஸ்ட்ல போட்டிருக்கிறது காரணம் எனக்கு சுயமரியாதை இருக்கு, இந்த கழகத்துக்கும் அந்த சுயமரியாதை இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கான்டெக்ட் கூட தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப யோசிக்க வைக்குது இந்த கட்சியில இருக்கணுமா அப்படின்ட்டு. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பல இளைஞர்கள் திமுக விட்டு போகிறது கண்டிப்பா காரணமா இருப்பாங்க. முதல்ல அசிங்கமா பேசுறது நிறுத்துங்க. நாங்க தாவை காலங்களை அசிங்கமா பேசாதீங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கேட்கறது எங்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுது. இது பெரிய கண்டனமுக்கு உண்டானது. இது நாங்க மு.க. ஸ்டாலின், எங்களோட தலைவர் மு.க. ஸ்டாலின் நான் கொண்டு போய் ஆகும். கழகத்துல நம்ம நபர்கள் இருக்கிறாங்க, இதனால்தான் நீங்க தோத்தீங்க அப்படின்றத நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி நபர்கள் தான் நம்ம தோக்குறோமே, இந்த மாதிரி நபர்கள் தான் நம்ம வந்து அடுத்த 5 வருஷம் நமக்கு மீண்டும் வருவோமான்னு கூட தெரியல. நாங்க கஷ்டப்பட்டு இங்க பேசிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு ரிமாண்ட் ஆயிட்டு இருக்கோம் நாங்க. நீங்க ஆனா உட்காந்துட்டு அசிங்கசிங்கா பேசுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. ரொம்ப மன வருத்தத்தோட இந்த போஸ்ட் நான் போடுறேன். இது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லைங்க, ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குல்ல. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பகிரலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.